ஆண்டவருடைய நாமத்தினால உங்களை ஒருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். போதகரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தலைப்பு துக்கத்தை மாற்றும் ஒரு வல்லமையான ஒரு ஜெபம். ஹல்லேலூயா. துக்கத்தை மாற்றுகிற ஒரு வல்லமையான ஒரு ஜெபத்துக்குள்ளே நாங்கள் கடந்து போகிறோம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த செய்தி முடிவில் உடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வரும் என்பதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை, எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆமென். நாங்கள் 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். ரைட். ஆமென். சில வேளைகளில் இந்த வார்த்தையை நீங்கள் பல கோணத்தில் நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் இன்றைய நாளில் ஆண்டவர் ஒரு வித்தியாசமான சூழலில் ஆண்டவர்களை கொண்டு நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த யாப்பேஸ் பிறக்கும் பொழுது அவருடைய தாய் மிகவும் ஒரு வேதனையோடு அந்த மகனை பெற்றார். அந்த துக்கத்தோடு அவனை பெற்றபடியினால அவனுக்கு யாப்பேஸ் என்று பேர். ஒரு பிள்ளை பிறப்பது என்று சொன்னால் ஒரு லேசான காரியம் அல்ல. சில வேளைகளில் தாய் சில வேளைகளில் இல்லாமல் போவாள், ஆனால் பிள்ளை தப்பிவிடும். பிள்ளை பேர் என்பது மிகவும் ஒரு இடுக்கமான ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியம்தான் பிள்ளை பருவம். ஆனால் இந்த தாய் இந்த யாப்பேசை பெற்ற பிறகு இந்த யாப்பேசை பார்க்குற விதமெல்லாம் ஒரு துக்கமான காரியமாகத்தான் அங்கே பார்த்தார். ஆனால் இந்த யாப்பேஸ் ஒரு தீர்மானம் எடுத்தான், என் துக்கத்தை யாராலும் மாற்ற முடியாது, கடவுள் ஒருவரால் தான் மாற்ற முடியும். தன்னுடைய தாயை அவன் குறை சொல்லலை. என்னுடைய தாய் ஏன் என்னை துக்கத்தோடு பெற்றால், என்னை துக்கம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகளை அவன் அடிக்கடி கேட்டாலும் கூட தன் தாயை ஒரு நாளும் அவன் துக்கப்படுத்த. அவே இந்த செய்தியை இப்படியே வச்சுட்டு நான் ஒரு உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன் வைத்து நான் இந்த செய்தியை தொடர விரும்புகிறேன். ஒரு நாள் ஒரு மகன் அவன் பிறந்து வளர்ந்து அவன் பாடசாலைக்கு போகிற நேரத்தில் அவனுடைய பேரை சொல்லி அவனுடைய நண்பர்கள் அவனை கூப்பிட மாட்டாங்க. வடுமூஞ்சின் மகனே என்று தான் சொல்லுவார்கள். வடு என்றா என்ன? காயம். அவனுடைய பேர் ஒன்று இருக்கும், ஆனால் அவனுடைய பேரை அவர்கள் உச்சரிக்க மாட்டார்கள். அவன் பாடசாலையில் போகிற நேரத்தில் அவனை வடுமூஞ்சின் மகனே என்று தான் அவனை சொல்லி அழைப்பார்கள். அவன் யோசித்தான், எனக்கு பேர் இருக்கிறது, ஏன் என்னுடைய பேரை சொல்லாமல் இவர்கள் இவ்விதமாக என்னை அழைக்கிறார்கள் என்று சொல்லி இவன் ஒரு நாள் தீர்மானம் எடுத்தான், நான் என்னுடைய தாயை விட்டு நான் வெளியேறவன். அந்த தீர்மானம் எடுத்துட்டு அவன் என்ன செய்தான், தன்னுடைய வீட்டில் சில
ஆடைகளை எடுத்துக்கொண்டு பேக்கில் எடுத்துக்கொண்டு அவன் வீட்டை விட்டு வாசலுக்கு வர்ற நேரத்தில் தாய் கேட்டா, எங்கே மகனே போப்புறான்னு சொல்லி. உங்களோட எனக்கு வாழ பிடிக்கல, உங்களோட எனக்கு இருக்க பிடிக்கல. எனக்கு பேர் இருந்தும் என்னுடைய பேரை உச்சரிக்காதபடிக்கு உங்களுடைய இந்த கன்னத்தில் இருக்கிற அந்த காயம், அந்த பெரிதான காயத்தை சொல்லி என்னை ஏளனம் பண்ணி கூப்பிடுவார்கள். இந்த ஏளனம் என்னுடைய வாழ்க்கையை பாதிக்குது என்று சொல்லி இவன் தன்னை அந்த தாய்க்கு தெரியப்படுத்தினான். நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் என்று சொன்னான். அப்போ அந்த தாய் சொன்னால், சரி நீ போகலாம், நான் சொல்லுகிற இந்த வார்த்தையை கேட்டுட்டு நீ போறண்டா போன்னு சொன்ன. தாய் சொன்னால், நீ சிறு பிள்ளையாக இருக்கிற நேரத்தில் எங்களுக்கு வசதி இல்லை, கரண்ட் இல்லை, ஆனால் ஒரு குப்பி விளக்கில் தான் நாங்கள் வாழ்ந்தனாங்க. அந்த குப்பி விளக்கு தட்டுப்பட்டு வீடு எரிந்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய உயிரை கூட பாராமல் நான் உன்னை வந்து என்னுடைய மார்போடு அணைத்து வெளியிலே வரும்பொழுதுதான் அந்த தீ என்னுடைய கன்னத்திலே பட்டு அதனுடைய காயம் வந்து வடுவாயிருக்கு. அந்த மகன் சொன்னான், உங்களுடைய உயிரையும் பார்க்காம என்னை நீங்கள் பார்த்தபடினால என்னை யாருமே நீ துக்கப்படுத்த முடியாது. ஆகவே என்னுடைய தாய் என்னுடைய உயிரை காத்தபடினால என்னை வேதனைப்படுத்த எதுவுமே முடியாதுன்னு சொல்லி அவன் திரும்ப அந்த வீட்டுக்குள்ளே போய் தன்னுடைய தாயோடு அவன் நீண்ட காலம் வாழ்ந்தான். அருமையான பிள்ளைகளே, உடைய தாய் தகப்பன் உங்களுக்காகப்பட்ட பிரியாசங்கள், உங்களுக்காகப்பட்ட ஒவ்வொரு ஒப்பு கொடுத்தலையும் நீங்கள் நினைக்காவிட்டால் உடைய வாழ்க்கை எப்பொழுதும் ஒரு இருண்ட வாழ்க்கையாக மாறும். யாப்பேஸ் தன் தாயை குற்றப்படுத்தல, தனக்கு விமோசனம் கிடைக்கும்படியாக அந்த தேவாதி தேவனை நோக்கி அவன் செபிக்கிறான். 10 கட்டளைகள் அங்கே சொல்லப்படுகிறது. முதல் 5 கட்டளைகளும் தேவனுக்கும் மனுஷனுக்குமான உறவை அது வெளிப்படுத்துகிறது. பிறகு வருகிற 5 கட்டளையில் முதலாவது கட்டளை வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. எங்களுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு என்னுடைய தாய் தகப்பனை நாங்கள் கனம் பண்ண வேண்டும். நீதிமொழிகள் 30:17 சொல்லப்படுகிறத வாசிப்போம். நீதிமொழிகள் 30:17. தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற நதியின் காகங்கள் பிடுங்கும். ஆகவே இயேசுவாமி மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், சரீரத்தின் விளக்கு கண் என்று சொல்லுகிறார். ஆகவே தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அவமதிக்கிற கண்ணை காகங்கள் பிடுங்கும் என்று அங்கே சொல்லப்படும். சில வேளைகளில் நீங்கள் சொல்லலாம், நாங்கள் இந்த நாட்டில் இருக்கிறோம் அந்த நாட்டில் இருக்கிறோம் என்று. எல்லாத்துக்கும் பொதுவானது இந்த வேத வார்த்தை. வானம் பூமி ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிவதில்லை. எங்களுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு நீங்கள் திருமணம் செய்து வேறையாக நீங்கள் போகலாம். உங்களுடைய தாய் தகப்பனை ஒரு நாளும் கண்கலங்க வைக்கக்கூடாது. அதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நீடித்த நாட்களாக கொண்டு போவது. உங்களுடைய விளக்கை எரிய செய்கிறது அது ஒன்று தான். உங்களை இருளாக்காமல் உங்களை ஒளியாக்குவது அது ஒன்று தான் தாய் தகப்பன். இன்றைக்கு அநேக சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். நான் போயும் உங்களுடைய வயிற்றில் நான் பிறந்தேனே, இந்த கஷ்டப்பட்ட உங்களுடைய வயிற்றில் பிறந்திருக்கேன். நான் ஒரு செல்வந்தன் வயிற்றில் பிறந்திருக்கலாம். நீங்கள்
ஆண்டோடைய சித்தத்தின்படி உடைய பெற்றோர் உங்களுடைய தாயின் வயிற்றில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அதை குறித்து நீங்கள் சந்தோஷப்படணும். அதை குறித்து நீங்கள் சந்தோஷப்படணும். எங்களுடைய வாழ்நாளை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் முதலாவது கட்டளை வச்சிருக்கார். உன் தாய் தகப்பனை கனம் பண்ணு. அதான் அவனுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமான. பாருங்க, 128ஆம் சங்கீதத்தில் அங்கே சொல்லப்படுவது, உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். அது ஒலிவ மரம் என்பது ஒரு லேசான ஒரு காரியம் அல்ல. சரித்திரம் அங்கே சொல்லுகிறது. இன்றைக்கு இஸ்ரவேலில் நீங்கள் போய் பார்த்தால் தெரியும், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இருந்த ஒலிவ மரம் இன்றைக்கும் இருக்கிறது. அந்த ஆண்டவர் அவ்விதமாக பிள்ளைகளை வைச்சிருக்கிறார், ஒலிவ மர கன்றுகளைப் போல. எப்பொழுதும் ஒரு அபிஷேகம் உள்ளவர்களாக, எப்பொழுதும் அவர்கள் அங்கே கனமனப்படத்தக்கவர்களாக இருக்கிறார்கள் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. ஆகவே அருமையானதுடைய பிள்ளைகளை, இந்த யாபேசுக்கு இப்படியான ஒரு சூழ்நிலை தான். இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு அவன் தன்னுடைய தாயை குற்றப்படுத்தல, தன்னுடைய தாயை அவன் வேதனைப்படுத்தல. என் தாய் அங்கே மிகவும் ஒரு வேதனையோடு என்னை பெற்றபடினால இன்னும் நான் வேதனைப்படுத்த நான் முடியாது. ஆகவே அவன் என்ன செய்கிறான், அந்த கடவுளை நோக்கி, அவர்தான் எங்களுடைய துக்கத்தை மாற்றக்கூடிய ஒரே வல்லம் உள்ளது. அவரால் அன்றி என்னுடைய துக்கத்தை மாற்ற யாராலும் முடியாது. யாரையும் குற்றப்படுத்தின நான் வாழ முடியாது. ஆகவே தேவனிடத்தில் என் காரியத்தை தெரியப்படுத்துவேன். யாபேசு விதமாக அவன் ஜெபிக்கிறான். முதலாவது ஜெபிக்கிறான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, என்னை ஆசீர்வதி. இரண்டாவது அவன் ஜெபிக்கிறான், என்னுடைய எல்லைகள் பெரிதாகட்டும் ஆண்டவரே, என்னுடைய துக்கம் அங்கே சந்தோஷமாய் மாறட்டும். என்னுடைய தாய் பெற்ற வேதனைய நான் நினைக்கணும் ஆண்டவரே. அதை நான் மறந்து வாழக்கூடாது. அதை நான் மறப்பனா இருந்தால் என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படாது. ஆகவே அவன் அந்த இருளை எப்படி ஒளியாக மாற்றுகிறான், அந்த துக்கத்தை எப்படி ஒளியாக மாற்றுகிறான். அவன் மாற்றி அவன் ஜெபிக்கிறான், என்னை ஆசீர்வதி, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவர். உங்களுக்கு யாக்கோபு தெரியும் நல்லா. யாக்கோபு அங்கே ஏசாவினுடைய சில காரியங்களை அவன் வஞ்சித்து அவன் தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போகிறான். அந்த மாமன் வீட்டுக்கு போகிற நேரத்தில் ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். அது பேசும் பொழுது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே இந்த இடம் ஒரு விசேஷமான இடமாக இருக்கிறபடினால இந்த இடத்துக்கு நான் பெத்தேல் என்று பெயரிடுகிறேன். இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்று அவன் போகிறான். போய் மாமனுடைய வீட்டில் அங்கே ஆசீர்வாதங்களோடு அவன் திரும்பி வருகிறான். வருகிற நேரத்தில் இந்த ஏசா எப்படியாவது இந்த தம்பி என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு வர நேரத்தில் எப்படியாவது நான் கொலை செய்வேன் என்று சொல்லி என்ன செய்கிறான், இந்த ஏசா அவனை கொலை செய்ய முற்படுகிறான். ஆக இந்த யாக்கோபு அவர் அங்கே திரும்பவும் இந்த ஏசாட்ட வாரார். வர்ற நேரத்தில் இந்த யாக்கோபு என்ன செய்கிறான், ஏசாவை பார்க்கும்படியாக சிலரை அனுப்புகிறான். அங்கே சிலரை அனுப்புகிற நேரத்தில் அங்கே யாக்கோபு பயந்து போகிறான். அங்கே சொல்லுகிறார்கள், 400 பேரோடு கூட இந்த ஏசா அங்கே பதிவு இருக்கிறான் உன்னை தேடும்படியாக. யாக்கோபு இந்த இடத்துல ஒரு நல்ல காரியத்தை செய்கிறான். தன்னுடைய மனைவி தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரு பக்கம் வைத்து விட்டுட்டு அவன் என்ன செய்கிறான், அங்கே அவன் ஒரு தனித்து போகிறான். தனித்து இருக்கிற நேரத்தில் ஒரு மனிதன் அவரோடு அங்கே போராடுகிறான். அந்த சம்பவங்கள் தெரியும், நாங்கள் எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம்.
அடுத்த வாசிங்க. இந்த சந்தர்ப்பத்தை பாருங்க. ஏசா ஒரு பக்கம் தம்பியை கொல்லணும்னு அவன் நினைக்கிறான். ஆனா கடவுளோடு கூட அவன் போராடி ஜெபிக்கிறான். என்னுடைய சூழ்நிலையை மாற்றும் ஆண்டவரே, என்னுடைய இந்த இருண்ட சூழ்நிலையை மாற்றும். என்னுடைய அண்ணன் ஒரு பக்கம் இருக்கிறான், அவனை நான் சந்திக்கணும் ஆண்டவர். அப்போதான் அங்கே நான் போக வேணும்னு சொல்ல யாக்கோபு சொல்லுகிறார், உண்மை நான் விட மாட்டேன். எனக்கு ஒரு பதில் சொல்லாம நான் விட மாட்டேன். இன்னைக்கு பதில் சொல்லுகிற ஆண்டவர் உங்கள் பக்கத்தில், உங்கள் அருகில் இருக்கிறார். உங்களுடைய பேரை மாற்றுவதற்கு, உங்களுடைய துக்கத்தை மாற்றுவதற்கு அந்த கடவுள், அந்த இயேசு கிறிஸ்து உங்கள் அருகில் இருக்கிறார். ஆகவே இந்த யாக்கோபு அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலையை மாற்று. உம்மா நீர் என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய, என்னுடைய வாழ்க்கையை மாற்றினால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன் என்று அங்கே அவன் ஜெபிக்கிறான், போராடுகிறான், போராடி போராடி ஜெபிக்கிறான். அப்போ கேட்குறவனுடைய பேர் என்ன? யாக்கோபு. பேர் என்ன? யாக்கோபாயிராது. உன்னுடைய சூழ்நிலைகள் மாறுகிறது, உன்னுடைய நிலைமை மாறுகிறது, உன்னுடைய காரியங்கள் எல்லாம் மாறுகிறது என்று சொல்லி அவனுக்கு இஷ்டவேல் என்று அங்கே பேரை கொடுத்தார். இனி உன்னுடைய பேர் யாக்கோபு இல்லை, உன்னுடைய பேர் மாற்றப்படுகிறது. இப்போ தைரியமா போ, உன்னுடைய அண்ணனை சந்தி. ஐயா உங்க போகிறான். அங்கே போகிற நேரத்தில் கொலை பாதகனாக இருந்த ஏசா தம்பியை கண்ட உடனே ஓடி போய் கட்டி அணைத்து முத்தமிடுகிறான். ஆண்டவர் பேரை மாற்றும் பொழுது என்னுடைய சூழ்நிலைகள் மாறுறான். எங்களுடைய பல தடைகள் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு மாறும். ஆண்டவர் எங்களை மாற்றும் பொழுது, அவர் எங்களை மாற்ற இடம் கொடுக்கும் பொழுது, அவர் எங்களுடைய சூழ்நிலைகள் மத்தியில் எங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் பாடுபட்டு சோதிக்கப்பட்டபடினாலே சோதிக்கப்படுகிற உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் என்று அங்கே எபிரேயர் 2 அங்கே கடைசி பகுதி சொல்லுகிறது. அவர் சோதிக்கப்பட்டபடினால சோதிக்கப்படுகிற உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். யாக்கோபு தைரியமாய் போகிறான், தைரியத்தோடு போகிறான். கடவுள் என்னை ஆசீர்வதித்து விட்டார், கடவுள் என்னோடு கூட இருந்து விட்டார். ஆகவே என்னுடைய சமாதானம் ஒரு நதியை போல் அங்கே போப்பது என்று சொல்லி அவன் போய் என்ன செய்கிறான்? போன உடனே அங்கே ஏசாவுடைய சூழ்நிலை எல்லாம் மாறிட்டு, கொல்லுவேன் கொலை செய்வேன் என்று சொன்னவனுடைய சூழ்நிலை எல்லாம் மாறி சமாதானத்தின் நதி அங்கே ஓடுகிறது. வாழ்க்கையை மாற்றுகிற தெய்வம் எங்களோடு கூட இருக்கிறார், எங்களோடு கூட இருக்கிறார். எங்களுடைய சத்தத்தை கேட்கிறவர் இன்றைக்கும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் அங்கே ஜெபித்து கொண்டே இருந்தார். ஒரு மகன் போய் அங்கே தகப்பட்ட கேட்டார், நீங்கள் யாரோடு பேசுகிறீர்கள் என்று. அந்த தகப்பன் சொன்னார், நான் இறைவனோடு பேசுகிறேன், கடவுளோடு பேசுகிறேன். இந்த ரெண்டாவது இந்த மகன் கேட்டான், கடவுள் எங்கே இருக்கிறார்? அவர் மேலே, வானத்துக்கு மேலே இருக்கிறார். மூன்றாவது இந்த மகன் கேட்டான், இங்கிருந்து ஜெபிக்கிறத அவ்வளோ தூரத்தில் அவர் கேட்பாரா? உண்மையா கேட்பார், உண்மையா கேட்பார். அப்போ இவன் ஒரு பெரியவனாய் வளர்ந்தான். வளர்ந்து ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சான். ஒரு மாகாணத்திலிருந்து இன்னொரு மாகாணத்துக்கு அங்கே பேசக்கூடிய அங்கே ரேடியோவை கண்டுபிடிச்சான். அந்த ரேடியோவை கண்டுபிடிச்சி அவரான் மாட்கோனி. அந்த ரேடியோவை கண்டுபிடிச்ச உடனே அந்த எல்லாரும் வந்து, எல்லா மீடியாக்காரர்களும் வந்து அவன்கிட்ட கேட்டாங்க, எப்படி இதை கண்டுபிடிச்சா? நான் ஒரு நாள் தகப்பன் ஜெபிக்கிற நேரத்தில் தகப்பன்கிட்ட கேட்டேன், யாரோடு ஜெபிக்கிறீங்க? அவர் சொன்னார்,
உயரத்தில் இருக்கிற தேவனோடு நான் பேசுகிறேன். அந்த சத்தத்தை கேட்க முடியுமையா இருந்தால் இந்த ஒரு சத்தத்தை அவன் கண்டுபிடிச்சான். அவர்கள் வந்து இவனை பேட்டி கேட்டெடுத்தவன் சொன்னான், இது நான் கண்டுபிடிச்ச ஒரு சின்ன விஷயம், ஆனால் கண்டுபிடிக்காத ஒன்று இருக்கிறது. நாங்கள் பூமியிலே இருந்து அங்கே பேசுகிற நேரத்தில் எவ்வளோ மைலருக்கு அங்கால இருக்கிற அந்த இறைவன் கேட்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அவன் தன்னுடைய கண்டுபிடிப்பை அவன் பெருமையாய் பேசவில்லை. நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று பேசவில்லை. தன் தகப்பன் ஜெபித்த அந்த ஜெபத்தை அவங்களுக்கு சொன்னான். அவர் தான் இறைவன். அதை விட இந்த உலகத்தில் பெருமதியானது ஒன்றும் இல்லை. அதை விட ஒரு பெருமதியான ஒரு கண்டுபிடிப்பும் இல்லை. அது கண்டுபிடிக்க முடியாத ஒன்று, அதை கிரகிக்க முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்கிறார் என்று அந்த மாட்கோனி பதில் கொடுத்தார். இன்றைக்கு உங்களுடைய சத்தத்தை கேட்க அந்த தேவன் வல்லவராக. யாக்கோபுடைய சத்தத்தை கேட்டு சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி, இருளாய் கிடந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் ஒரு அங்கே நதியை போல அந்த சமாதானத்தை அந்த சூழலே கட்டி வைத்தார். நீங்க வாசித்து பாருங்கள், தொடர்ந்து வாசித்து பாருங்க 32ஆம் அதிகாரத்தை என்ன நடந்தது. அப்படி மாற்றுகிற தெய்வம். 3வது காரியம், அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கணும் சுவாமி, உம்முடைய கரம் என்னோடு கூட எப்பொழுதும் இருக்கணும் சுவாமி. பாருங்க, ஏசாயா 38ஆம் அதிகாரத்தில் அங்க வாசிக்க தேவையில்ல, நீங்க எடுத்து பாருங்க. 1ஆம் 2ஆம் வசனத்தை பாருங்க. இந்த ஏசாயாவை ஆண்டவர் இந்த எசேக்கியா ராஜாட்ட அனுப்புறார். எசேக்கியா ராஜாட்ட அனுப்பி அவர் சொல்லுகிறார், உனக்கு இப்ப மரணத்துக்கு ஏதுவான வியாதி இருக்கு, நீ பிழைக்கவே மாட்டீர், நீ செத்து போறீர், உன்னுடைய வீட்டு காரியங்களை ஆயத்தப்படுத்து, உன்னுடைய மரணத்துக்கான வீட்டு காரியங்களை ஆயத்தப்படுத்தன்னு சொல்லி அங்கே ஏசாயா போய் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டார். பாருங்க, மரணத்துக்கான ஒரு வியாதி என்று சொன்னால் எவ்வளோ ஒரு பயங்கரமான வியாதி. பாருங்க, இன்றைக்கு எங்களுடைய உறவுகள் ஆஸ்பத்திரியில் இருக்கும் பொழுது டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டு சொல்லுவாங்க, இன்றைக்கு கொண்டு போங்க, அவங்க நாளைக்கு செத்துருவாங்க. அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் என்ன செய்வோம், நாங்கள் எல்லா உறவுகளுக்கும் ஃபோன் பண்ணி அவங்கள வர சொல்லி எல்லா காரியத்தையும் ஆயத்தப்படும். அப்படியான ஒரு சூழ்நிலை தான் இந்த எசேக்கியா ராஜா. இப்போ இந்த எசேக்கியா ராஜாவோடு கூடினவங்க எல்லாம் அங்கே சுற்றி நிற்கிறாங்க. எசேக்கியா ராஜா சாயா போறா, தீர்க்கதரிசி கூட வந்து சொல்லிட்டார். எசேக்கியா ராஜா எடுத்த தீர்மானம் என்ன தெரியுமா, எந்த ஒரு சத்தத்தை நான் கேட்க போவதில்லை. அவன் சுவர் பக்கமாய் தன் முகத்தை திருப்பிட்டான். அவன் சூழ்நிலைகளை பார்க்காதபடி என் தேவனுக்கு நான் செய்த பணிகளை, என் தேவனுக்கு நான் செய்த காரியங்களை நான் நினைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் சுவர் பக்கமாக தன் முகத்தை திருப்பி விட்டான். இன்றைக்கு சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. எசேக்கியா ராஜா அங்கே என்ன செய்கிறான், தன்னை அவன் ஒருமனப்படுத்தி கொள்கிறான். தன்னை அந்த வியாதியின் இருளை நீக்கக்கூடிய ஒருவர் அவர் மட்டும்தான். ஆயத்தப்படுத்தினவங்க ஆயத்தப்பட்டு இருக்கட்டும், மரணத்துக்கான காரியங்களை செய்கிறவங்க செய்யட்டும். என் தேவன் என்னோடு இருக்கிறான், நான் எதையுமே பார்க்க மாட்டேன். அவன் முகம் அங்கே சுவர் பக்கமாக முகத்தை திருப்பிட்டான். எந்த ஒரு சத்தத்தை நான் கேட்க மாட்டேன், அவருடைய சத்தத்தை மட்டும் நான் கேட்பேன். ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்டார். மரணத்துக்கான வியாதிய ஒரு நொடி பொழுதுல ஆண்டவர் சுகப்படுத்தினார். ஆண்டவர் அவனுடைய கண்ணீரை கண்டார், அவனுடைய ஜெபத்தை கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்றைக்கு கண்ணீரின் பாதையில் நாங்கள் கடந்து போகலாம்.
வேதனைகளோடு கடந்து போகலாம். அந்த எசேக்கியா சுவர் பக்கமாக திருப்பி கடவுளை நோக்கி பார்த்தபடினால அவனுக்கு 15 வருடம் ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். இன்றைக்கு சூழ்நிலைகளை நாங்கள் பார்த்து பயப்படாமல், சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிற தெய்வம் எங்களோடு கூட இருக்கிறார் இந்த நம்பிக்கையோடு கூட அவரை நாங்கள் விசுவாசிப்போமே இருந்தால் எங்களுடைய இருள்களை ஆண்டவர் மாற்றுவார். எங்களுடைய இருளை ஆண்டவர் ஒளியாக மாற்றுவார். அங்கே தாவீது சொல்லுகிறார், என் இருளை ஆண்டவர் வெளிச்சமாக மாற்றினார். 4வது காரியம் அவன் சொல்லுகிறான், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி. என்னை துக்கம் என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. என்ன துக்கம் என்று யாரும் என்னை பார்த்து சொல்லக்கூடாது. அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே எனக்கு வேண்டிய மகிழ்ச்சி எனக்கு தார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அப்படியே அவனுக்கு செய்தார், அப்படியே உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் மயப்படுத்துவார். அப்படியே செய்கிற ஆண்டவர், ஐயா பேச நினைத்த ஆண்டவர், அவனுடைய துக்கத்தை மாற்றின ஆண்டவர் இன்றைக்கும் எங்களுடைய துக்கங்களை மாற்றி எங்களை அவருடைய மகிமையினால நிரப்பவர் வல்லவர். ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் ரோம சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது பிலிப்பியருக்கு அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். ரோம சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவர் எழுதுகிறார், பிலிப்பியர் 4:4, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சிறை என்பது ஒரு நல்ல காரியம் அல்ல, ஆனால் சிறையில் இருக்கும் பொழுதும் அங்கே பவுல் சந்தோஷமாக இருக்கிறார். நான் சிறையில் இருந்தாலும் இருட்டில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் எனக்குள்ளே அங்கே ஒளி இருக்கிறது என்பதை அங்கே பவுல் அப்போஸ்தலன் அறிந்திருந்தார். அருமையானது, உடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எங்களை மாற்றுகிறவர். இறுதியாக நாங்கள் ஒரு வார்த்தையை வாசித்து நாங்கள் ஜெபத்துக்குள்ளே கடந்து போவோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 35 - 43 வரை வாசிப்போம். பாருங்க, இந்த குருடன் செய்த காரியத்தை பாருங்க. அங்கே இயேசு திரளான மக்களோடு போகிற நேரத்தில் அந்த சத்தத்தை அவன் கேட்கிறான். அவன் கேட்கிற மாத்திரமில்லை, அதை விசாரிக்கிறான், யார் போகிற. ஆகவே அந்த இடத்துல அவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். இயேசு என்று பேர் சொல்லாமல் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லுகிறான். ஒரு சந்ததியினுடைய பேரை அவன் உச்சரித்து அவன் பேசுகிறான். பாருங்க, இந்த இடத்துல ஒரு 5 கிறிஸ்டி இருந்தால் அந்த 5 கிறிஸ்டிய ஒரு ஆள் கிறிஸ்டி வாங்கன்னு சொன்னா அந்த 5 பேரும் யோசிப்பாங்க, யார் போகிற. அதே நேரத்தில் அந்த கிறிஸ்டினுடைய தகப்பண்ட பேரை சொன்னா என்ன செய்வாங்க, விளங்க அவங்களுக்கு அந்த உரிமையோடு போவான். என்ற தகப்பண்ட பேரை சொல்லிட்டான், அந்த உரிமையோடு போவான். அதைத்தான் இந்த குருடன் செய்கிறான். அந்த குருடன் செய்கிறான், தாவீதின் குமாரனே
அந்த சந்ததியில வந்த குமாரனே எனக்கு இறங்கும் சொன்னார். இயேசு கிறிஸ்து போனவர் திடீரென்று நின்றுட்டார். யார் என்னுடைய சந்ததியை சொல்லி என்னை அழைக்கிறவர்? ஆகவே இயேசு உடனே நின்று யார் யாரெல்லாம் அவனை தடை பண்ணினாங்களோ, அதட்டினாங்களோ அவங்களையே போய் சொல்லுகிறான், போய் கூட்டிட்டு வா. அவரை கூட்டிட்டு வந்தாங்க. இப்போ தடை பண்ண 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 அவன் என்ன செய்யறான்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். தடைகளையும் பொருட்படுத்தாமல் அவன் இயேசு கிறிஸ்து வந்த அந்த சந்ததியை அவன் சொல்லுகிறான். ஆண்டவர் அவனை அழைத்து வரும்படியாக சொன்னார். இன்னைக்கு ஆண்டவர் எங்களுக்கு பல நாமங்களை எங்களுக்கு முன்பதாக வச்சிருக்கிறார். ஜெகோவா ராப்பா, ஜெகோவா ஈரே, ஜெகோவா சித்கேனு, ஜெகோவா ஷம்மா. ஆண்டவர் சொன்னார், உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உன் நோயை உன்னை விட்டு விலக்குவேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆகவே இந்த குருடன் இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்டவனுடைய சந்ததியே சொல்லி அழைக்கிறார். அவர் தலைமுறைகளின் தேவன். ஹல்லேலூயா. அவர் வாக்கு கொடுத்தவர், அங்கே மாறாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் பல விதத்தில் துக்கத்தோடு இருக்கலாம். கடன் துக்கத்தோடு, இல்லாவிட்டால் ஏதோ ஒரு துக்கத்தோடு உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற காரியத்தினால இன்றைக்கு துக்கப்பட்டு வேதனைப்பட்டு விதமான சூழலில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அவர் எங்கள் மத்தியிலே அவர் இறங்கி வருவார். அவர் எங்களை விடுதலையாக்குவார். எங்களுக்கு வேண்டிய துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். அங்கே வேதம் சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று இயேசு சொன்னார். அந்த இயேசு சுவாமி இந்த இடத்துல எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். நாங்கள் யாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.